கிருபை நிறைந்த பரம தந்தையே, இந்த ஆலயத்தில் எங்களை குடும்பமாக இங்கு இணைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த ஐக்கியம் பல நூறு ஆண்டுகள், பல்லாயிரம் ஆண்டுகள் நிலைத்து நின்றிருக்கிறது. அதே போல வருங்காலத்திலும் நிலைத்து நிற்க உமது அன்பில் வளர்ந்து திளைக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆலயத்துக்கு ஐயரம்மா சொன்ன மாதிரி பல தடவை வந்திருக்கிறோம். இரத்த பந்தங்களுடைய இந்த ஆலயம், இந்த ஆலயத்தை என்னோட கொள்ளு தாத்தா ரெவரன் கேஜிஎஸ் துரைராஜ் இங்கே ஐயராக பணியாற்றி பணிமாறுதல் பெற்று சென்றார். இந்த மேலினத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. என்ன வரலாறு அப்படின்னா, 17வது நூற்றாண்டில் நாகப்பட்டினத்தில் இறங்கிய வெஸ்லியன் மிஷன்மார்கள் 18ஆம் நூற்றாண்டிலே இந்த இடத்தை தேர்வு செய்ததற்கான காரணம் என்னவென்றால், அக்காலகட்டத்திலே இந்த மேலினத்தம் மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷன் சென்டர், அதாவது ஒரு மாவட்டமோ ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் நிறைந்த ஒரு இடமாக திகழ்ந்தது. இப்போ மாவட்டமாக இருந்திருக்க வேண்டிய மேலிடத்தம் இது ஏறக்குறைய சொல்ல போனால். அதனால அந்த காலத்தில் மிஷினரிமார்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது யானை கட்டி போரெடுத்து யானைக்கு காடு வளர்த்து அந்த இடத்துல யானையை வச்சு வளர்த்த குடும்பத்தார்கள் தான் இந்த திருச்சபை சேர்ந்த மக்கள் ஆதி காலத்திலிருந்து. அந்த மாதிரி மிகப்பெரிய நீண்ட நிறைய வரலாறு இந்த மேல்நத்தம் திருச்சபைக்கு உண்டு. ஒரு சில வரலாற்று பிழைகளினால் இதன் வளர்ச்சி பிறரால் தடுக்கப்பட்டது. மண்டைக்காடு கலவரமாக இருக்கட்டும், அதற்கு முன்பதாக கண்ணனாறு பிரச்சனையாக இருக்கட்டும், பல இடர்பாடுகள் இருந்தாலும் இன்றும் இந்த திருச்சபை நிலைத்து நிற்கிறது. இந்த மேலினத்திற்கு ஒரு நல்ல காலம் வருமென்றால், வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு உண்டென்றால் அது இந்த திருச்சபையின் மூலமாக மாத்திரம்தான் வரும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் இந்த வரலாற்றை தாங்கி நிற்கும் இந்த சரித்திர புகழ் வாய்ந்த இந்த திருச்சபைக்கு இன்னும் நீண்ட நெடிய வரலாறுகள் உண்டு. அதை நான் படித்திருக்கிறேன், அதை நான் விசாரித்து அறிந்திருக்கிறேன். அதனால் நான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கு முன்பதாக மன்னார்குடி திருச்சபையும் இந்த மேலனத்தம் திருச்சபைக்கு உட்பட்ட திருச்சபை தான். பிற்காலகட்டத்திலே அது பிரிந்து சென்றதே தவிர இதுதான் முக்கியமான திருச்சபை, இதுதான் பவர் சென்டர். ஒரு காலகட்டத்தில் ஒரு 300 ஏறக்குறைய ஒரு 300 ஆண்டுக்கு முன்பதாக வரைக்கும் இந்த இடத்துல வச்சது தான் சட்டம். அந்த மாதிரி தான் இந்த திருச்சபையும் இதோட வரலாறும் இருந்தது. இப்போது தற்காலத்திலே பொருளாதார சூழ்நிலைகள்னாலும் ஒரு சில காரணங்கள்னாலும் தடைப்பட்டு இருக்கிறது. பிற்காலத்தில் என்றாக இருந்தாலும் இது உயிர் பெற்று வரக்கூடிய ஒரு திருச்சபை தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நான் இப்போது இறையியல் கல்லூரியிலே சென்னையிலே பயின்று வருகிறேன். நமது மன்னார்குடி சேகரத்திலே யூத் செக்ரட்டரியாகவும் ஆலயத்தின் பாஸ்டேட் கமிட்டி மெம்பராகவும் டயசிஷன் மெடிசின் கவுன்சில் மெம்பராகவும் நான் இருக்கின்றேன். இருக்கும் பொழுதே அங்கே படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதினால் நான் இப்போது சென்னை இறையியல் கல்லூரியிலே நான் படித்து கொண்டு இருக்கிறேன். அங்கே லைப்ரரியில் இந்த ஆலயத்தோட வரலாறை பார்க்கும்போது நான் மிகவும் நெகிழ்ந்து போனேன். எவ்வளவு சரித்திர புகழ் வாய்ந்த இடத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம், எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்ப ஊற்றாக இருந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்பதை நான் மிகவும் ஆர்ப்பரித்த நேரங்கள் உண்டு இந்த திருச்சபையின் வரலாறை படிக்கும் பொழுது. சரி, இப்போது நாம் செய்திக்குள்ளாக நாம் செல்வோம். இந்த செய்தி யோபு புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே இருக்கக்கூடிய அந்த இடம்பெற்றக்கூடிய அந்த 6வது வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை இருக்க அந்த சூழ்நிலை குறித்து நாம் பார்ப்போம். அதற்கு முன்பதாக அந்த யோபு புஸ்தகத்தை பற்றி ஒரு சில விவரங்களை உங்களுக்கு அளிக்கின்றேன். இந்த யோபு புஸ்தகமானது மோசேவினால் மொழிபெயர்க்கப்பட்டு நமது வேதாகமத்திலே சேர்க்கப்பட்ட புத்தகம்தான் இந்த யோபு புஸ்தகம். அதை நைட்டு 11 மணி போல தான் அந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான உட்காந்தோன்னே எனக்கு ஆச்சரியம். நைட்டு விடிய காலையில் ஒரு 3 மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரலன்னா, இதில் இருந்த பேசேஜ் அப்படி. யோபு என்ன சொல்கிறாரு, அந்த பூமிக்கிட்ட கேட்டுப்பார், அந்த மிருகத்துக்கிட்ட கேட்டுப்பார், அந்த பறவைக்கிட்ட கேட்டுப்பார், அந்த வரலாறை சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, இது மோசே எழுதுவதற்கு மொழிபெயர்ப்புக்கு முன்பதாக வந்தது. அதாவது ஆதியாகமம் எழுதப்படுவதற்கு முன்பதாக இந்த வேதாகமம் எழுதப்பட்டு விட்டது, யோபு என்ற புஸ்தகம். அப்படி இருக்க எவ்வாறு ஆதியாகமத்தில் இருந்த தரவுகள் அனைத்தும் இந்த யோபுக்கு தெரிந்தது என்று நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தெரிந்தது அது எவ்வளவு தேவனுடன் நெருக்கமாக யோபு சஞ்சரித்திருந்தார் என்பது பிறகுதான் எனக்கு தெரிந்தது. அவ்வளவு வரலாற்று நிகழ்வுகளுடைய இந்த யோபு புஸ்தகத்தை, யோபு அவர் பட்ட பாட்டினை
என்ன பண்ணுறாரு, நான் எழுதி வைக்க வேண்டும் என்று யோபு நினைக்கிறாரு. அந்த எழுதி வைக்கணும்னு நினச்சதையே அவர் என்ன பண்ணியிருக்காரு, யோபு புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு. எந்த இடத்துல எழுதியிருக்கிறாருன்னா 19ஆம் அதிகாரம், யோபு 19ஆம் அதிகாரத்தில் 23, 24 அந்த வசனத்தில் யோபுவே சொல்கிறாரு, இதெல்லாம் எழுதி வச்சுருந்தா நலமா இருக்கும், அதாவது கல்லில் செதுக்கி வச்சுருந்தா நலமாக இருந்திருக்கும்ன்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் என்னமோ தெரில, மோசையானவர் என்ன பண்ணிட்டாரு, இதை மொழிபெயர்த்து நம்ம கையில் தெளிவாக கொடுத்து விட்டார். இந்த இப்போ இந்த புக்கோட வரலாறை பார்த்துட்டோம். இப்போ யோபுவோட வரலாறு, அது சூழ்நிலை பார்ப்போம். யோபு கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபு கர்த்தர் நிமித்தம் வாழ்வில் துக்கப்பட்டு தன்னோட சொத்துக்களை இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய பந்தங்களை இழந்து, தன்னுடைய மரியாதையை இழந்து, அனைத்தும் இழந்து போயிட்டான். கடைசியில் இருந்த உடலும் சுகவீனம் ஆகி போய்விட்டது. கடைசியாக போன ஹெல்த் இஸ் த பெஸ்ட் ஹெல்த்தும்பாங்க இங்கிலீஷில். அந்த ஹெல்த்தும் போயிடுச்சு. கடைசியில் அவன்கிட்ட இருக்கிறது அந்த உயிர் மட்டும்தான். அந்த சூழ்நிலையிலையும் யோபு கைவிடலை. கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, பிதாவானவர் அவருக்கு அனைத்தையும் ரெட்டிப்பாக கொடுத்தார். பிள்ளைகளை மட்டும் ரெட்டிப்பாக கொடுக்கல. ஏன் அப்படின்னா, பிள்ளைகள் ஆல்ரெடி சுதந்திரித்து பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அதை தவிர மற்ற எல்லாத்தையும் ரெட்டிப்பாக கடவுளானவர் யோபுக்கு கொடுத்தார். இது நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை. ஆனால் இதில் இதுக்கு மேலே நாங்கள் என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கதையில் அப்படின்னா, யோபுவை 3 பேர் நிந்திக்கிறாங்க. அதாவது யோபுவோட நண்பர்கள் 3 பேர் ஒவ்வொரு விதத்தில் யோபுவை நிந்திக்கிறார்கள். இந்த பேசேஜ் வர இடம், அதாவது இந்த வசனம் இருக்கிற இடம் என்னன்னா, அந்த 3வது நம்பர் இருக்கார்ல, சோர்பார் அப்படின்னு நினைக்கிறவங்க பேர். ஆமாம், இந்த சோர்பார்ன்ற 11ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே இருக்குது. சோர்பார்ன்ற ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், சோதிக்கிறான். அந்த மனிதன் 3வது நண்பர் யோபு. அவன் சொல்கிறான், உனக்கு தான் ஞானம் இருக்குல்ல, உனக்கு இருக்க நிந்தனையை உன்னுடைய ஞானத்தை வைத்து கூடவா உன்னால் திருப்பி இது பண்ணிக்க முடியல, காவந்து பண்ணிக்க முடியல. அந்த ஞானத்தை வச்சு உனக்கு எந்த பிரயோஜனம் இல்லையா, கடவுள் உனக்கு எதுக்கு ஞானத்தை கொடுத்தாரு அப்படின்னா, இப்போ நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன்னு வச்சுக்கிங்களேன், நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, வீட்டில் படுத்துருக்கிறேன் நான். அப்போ வீட்டில் என்னை பார்க்க வரவங்க என்ன சொல்லுவேன், பாரு டாக்டரே படுத்து கிடக்கிறாரு, இவருக்கு யாரும் ஊசி போடுறது சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அந்த மாதிரி தான் இந்த இடத்துல அந்த யோபுவோட நண்பர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, உனக்கு இல்லாத அறிவா, உனக்கு இல்லாத ஞானமா, அந்த ஞானத்தை வச்சு நீ என்ன பண்ணலாம், அதை சரிப்படுத்திக்கலாமே. ஆமாம், நான் டாக்டர் தான், டாக்டருக்கு படிச்சிருக்கேன், எல்லா மருந்து கலவைகளும் எனக்கு தெரியும், எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியும், இங்கிலீஷ் மருந்து எடுக்கிறதா இல்லை பாட்டி மருந்து வைத்தியம் பண்ணுறதான்னு தெரியும், இருந்தாலும் நான் படுத்து கிடக்கிறேன். காரணம் என்ன, கால சூழ்நிலை. நம்ம அப்படி தானே நினைப்போம். இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யோபுவுக்கு என்ன நடக்குதுன்னு தெளிவாக தெரியும். ஏன்னா யோபு தேவனுடன் சஞ்சரித்திருந்தான். இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு அவன் செவி கொடாமல் இருந்ததுக்கு ஒரே காரணம், அவன் தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை, தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம், தேவன் மீது வைத்திருந்த அன்பு. இது ஒன்று தான் காரணம். அவரோட சொந்த மனைவி முதற்கொண்டு என்ன பண்ணுறாங்க, தேவனை தூசித்துட்டு நீ உனக்கு எல்லாம் சரியாயிடுன்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க பொண்டாட்டியும் மனசு வெறுத்துருச்சு. ஏன் அப்படின்னா, கூடயே இருக்கிறாங்க, தன் கணவன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு யாரால இருக்க முடியும் சொல்லுங்க. அந்த சூழ்நிலையில அவங்க சொல்லும் போது யோபு கேட்கல. ஏன்னா யோபுக்கு தெரியுது, யோபு இது நான் செஞ்ச வினைகளினால் வரவில்லை என்பதை யோபு நன்றாக அறிந்திருந்தான். என்னது, நான் பண்ண நல்லதை வச்சோ, நான் பண்ண கெட்டதை வச்சோ, நான் பண்ண கர்ம வினைகளை வச்சோ எனக்கு வரல அப்படின்னு யோபு தெளிவாக இருந்ததின்படினால்தான் என்ன, உலக பிரகாரமான காரியங்கள் எதுக்கும் யோபு செவி கொடுக்கல. யோபுக்கு தெரியுது, அவனுக்கும் கவனத்துக்கும் காடுக்கும் உள்ள கவனத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு தெளிவா. நடுவில் வேற யாரோ வேலை காட்டுறாங்கன்னு தெரியுது. அந்த 3 நண்பர்கள் நிந்திக்கும் போது நீங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் சிறந்த செல்வந்தனாக இருந்திருக்கிறான், மெத்த படித்தவனாக இருந்திருக்கிறான், நல்ல அந்த காலத்தில் ஒரு பொண்டாட்டிலாம் கிடையாது, போகிற ஊருக்கெல்லாம் 10 பொண்டாட்டி இருக்கும். அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் ஒரு பொண்டாட்டி கட்டி வாழ்ந்திருக்காரு யோபு. எந்த அளவுக்கு உண்மையான மனுஷன் பார்த்துங்க. ஒரு பொண்டாட்டி கட்டினவங்களை பழைய ஏற்பாட்டில் பார்க்கறது மிகவும் கடினம். அந்த மாதிரி காலகட்டத்தில் யோபு என்ன பண்ணியிருக்காரு, ஒரே மாமிசத்தோட இருந்திருக்கிறாரு. அது மிகப்பெரிய சாட்சி. அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, தொலைந்து போன இந்த ஆகமத்தை மோசேவை வைத்து கடவுளானவர் மொழிபெயர்த்து நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த யோபு புஸ்தகத்தை இங்கே வைத்திருக்கிறார். அந்த ஃப்ரெண்டு போய் சொல்கிறான், நீ இந்த மாதிரி ஒரு ஞானத்தை வச்சு நீ திருத்திக்க அப்படின்னு. யோபு அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு, உன்னை விட நான் ஞானத்தில் குறைந்தவன் அல்ல, உன்னை விட எனக்கு ஞானம் அதிகம்னு பெருமை பீத்தல் அந்த இடத்துல அவன்.
என்ன சொல்ற, தன்னை தாழ்த்தி கொண்டு உன்னை விட நான் ஞானத்தில் குறைந்தவன் அல்ல, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், கர்த்தர் இதை அனுமதித்தார், நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதை அவன் ஒப்புக்கொண்டு சொல்றான். அது மிகப்பெரிய சாட்சி. அப்படிப்பட்ட நிந்தனைகளும் என்ன சொல்றான், உன்னை விட எனக்கு என்ன திருத்திக்க தெரியும், நான் என்ன நினைச்சாலும் எனக்கு இருக்க செல்வ செழிப்புக்கு நான் கையசைத்தால் செய்து தருவதற்கு ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் எனக்கு இருக்கிறாங்க, நான் என்ன வேணாலும் பணிவடை பண்ணிக்க முடியும், ஆனால் கர்த்தர் அனுமதித்ததினால் நான் வாயை மூடிக்கொண்டு தாங்கி கொண்டிருக்கிறேன். அதை தான் என்ன சொல்றான் யோபு தெள்ள தெளிவா இந்த இடத்துல சொல்றான். இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த யோபுவை கடைசியில் இந்த உயிர் போகும் தருவாயில் இயேசுவானவர் காப்பாற்றிய பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவனை காப்பாற்றியது அவன் செய்த விசுவாசம், அவன் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த விசுவாசம் தான் அவன் காப்பாற்றியது. அவன் செய்த நல்லதெல்லாம் காப்பாற்றலை, அவன் செய்த பூர்வ புண்ணியமெல்லாம் காப்பாற்றலை, காக்காக்கு சோறு வச்சதுனால காப்பாற்றலை, 4 பேருக்கு வேலை போட்டு கொடுத்ததுனால காப்பாற்றலை, 4 பேருக்கு தர்ம காரியங்கள் செய்ததினால் அவன் காப்பாற்றப்படவில்லை. அவன் எதனால் காப்பாற்றப்பட்டான்? இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருந்தபடியினால் அவன் காப்பாற்றப்பட்டான். அதே போல நாமும் நம் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்தால் மட்டுமே நாம் காப்பாற்றப்படுவோம். நான் அந்த வேலை செய்தேன், இந்த வேலை செய்தேன், அவர்களுக்கு இப்படி உதவி செய்தேன், ஒரு கைக்கு தெரியாமல் இன்னொரு கைக்கு கொடுத்தேன், அதெல்லாம் அங்கே கணக்கு கிடையாது. சித்திரகுப்தர் புக்கில் எழுதுவாருன்னு இந்து மதத்தில் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நமக்கு ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்தில் இந்த கணக்கெல்லாம் எடுக்கப்படாது. எந்த கணக்கு எடுக்கப்படும்? இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமாய் இருந்து நீ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சுகந்தரித்தாயா இல்லையா என்பதுதான் அங்க எழுதப்பட்டிருக்கும். நம்மளோட தலையாய பணி என்ன? கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்வை 10 கட்டளைக்கு ஏற்ப நடந்து பிரதான கட்டளைகளை நாம் கை கொண்டு பிறர் வாழ்க்கையில் நாம் சுவிசேஷத்தை எடுத்து சென்று வாழ்ந்தால் ஒழிய நமக்கு வேறே வழி கிடையாது. நானே வழியும் சத்தியமாய் ஜீவனமாய் இருக்கிறேன்னு நம்ம எப்படி வாழணுங்கிறத இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துக்கு நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ பல பேர் ரோல் மாடலை வெளியில் வச்சுட்டு இருக்காங்க. வேதாகமத்தை தேட வேண்டியதில் என்ன பண்ணுறாங்க? திரையரங்குகளில் தேடி தன் வாழ்க்கையை சீரழித்து கொள்கிறார்கள். நம்மளோட பிள்ளைங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி உண்மையை எடுத்து சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த உண்மை புரியும். அதுக்கு அந்த உண்மையை சத்தியத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஆழ உணர்ந்திருக்கணும். அந்த உணர்ந்திருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்லும் போது அந்த சத்திய வார்த்தை அவங்க மனதில் பேசும். ஆலயத்தில் ஒரு போதகர் என்னைக்காவது போதனை பண்ணிட்டு வெளியில் போனார்னா, போதகரே அவங்க மெசேஜ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார்னா போதகர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெசேஜ் புரியல அர்த்தம். மெசேஜ் புரிஞ்சிருந்தா மனசு உறுத்தி இருக்கும். அந்த சுவிசேஷம் அவனுக்கு காதில் செவியில் சென்றிருந்தால் மனது உறுத்தப்பட்டு இருக்குமே தவிர மூளை உறுத்தப்பட்டு இருக்காது. ஏன்னா மெசேஜுங்கிறது உபதேசம் என்பது மனது சம்பந்தப்பட்ட விஷயம், தேவனோட நம்ம நெருங்கி இருக்கக்கூடிய விஷயம். அதை வெளிப்படையாக நம்ம பாராட்டுவதை விட ஆள் மனதில் உணர்ந்து செயல்படுவது தான் மிகவும் நல்லது. அதனால யோபுவை போல நமக்கும் பல கஷ்டங்கள் வரக்கூடும். ஏன்னு தெரியாது, எதுக்குன்னு தெரியாது. நம்ம உட்காந்துருப்போம், திடீர்னு பொருளாதார சூழ்நிலைகள் ரொம்ப கவலைக்கிடமாக போயிடும். நம்மளால் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? சாத்தா என்ன பண்ணுவான்? அந்த பொருளாதார சூழ்நிலையே நினச்சிக்கிட்டு நீ அதுலேயே துக்கமாக இரு, நமக்கு யார் வேண்டாதாலும் அவங்க காலில் உள்ளூர் அளவு கொண்டு போய் பண்ணிவிடுவோம். ஆமாவா இல்லையா? முக்கால்வாசி சூழ்நிலை அந்த மாதிரி தான் இருக்கும். பொருளாதாரம் முதல் நம்மளை சாத்தான் நிந்திக்கணும்னு நினச்சான்னா பொருளாதாரத்தில் தான் கையை வைப்போம். அதுக்கப்புறம் குடும்ப உறவுகளில் கையை வைப்போம். அதுக்கப்புறம் உடல் சூழ்நிலைகளில் கையை வைப்போம். யோபு என்ன பேட்டர்னில் நிந்தனை வந்துச்சோ அதே பேட்டர்னில் தான் நமக்கும் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உஷாராக இருந்துக்கணும். நம்ம எந்த இடத்துலையோ தவறு செய்கிறோம், நம்ம கட்டளைகளை கரெக்டாக கை கொள்ளலை அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா என்ன பண்ணிடலாம்? நம்ம இதுலேருந்து மீண்டு வந்துடலாம். யோபு புஸ்தகத்தை நீங்கள் நேரம் கிடைக்கும் போது பொறுமையாக உட்காந்து படித்து பாருங்கள். அவன் எந்த அளவுக்கு பிதாவின் மீது விசுவாசமாக இருந்தான் என்பதை எடுத்துக்காட்டும். அவனுக்கு இருந்த செல்வ செழிப்புக்கு ஒவ்வொரு நிந்தனையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் அவனுக்கு வருது. அடுத்தடுத்த நாள் வரலை. ஒரு நிந்தனை அடுத்த நிந்தனை வருவதற்கு பல காலகட்டங்கள் பல நேரங்கள் இருந்தது. ஆனால் அந்த நேரத்துக்குள்ளாக அடுத்த நிந்தனை வராமல் சரி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனிடம் பொருளாதாரம் இருந்தது, அவனிடம் வேலை செய்யக்கூடிய மக்கள் இருந்தார்கள், அவனிடம் அனைத்து வாய்ப்புகளும் இருந்தது. ஆனால் அவன் செய்யவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட பிதாவோட தேவனோட அவன் சஞ்சரித்திருந்ததுனால தனக்கு என்ன நடக்குங்கிறது அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. தெரிந்துதான் அவன் அனுமதித்தான்.
இப்போ நம்ம கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா, போகும்போது சூதானமாக இருப்பா அப்படிம்போம். பெரியவங்களாம் எந்த அளவுக்கு சூதானமாக இருப்பாங்கன்னு தெரியும். இந்த விவசாயம் பண்ணுறவங்களாம் எந்த டயத்தில் மழை வரும்னு பார்த்து தான் பயிர் போடுவாங்க. நார்மலாக கிராமத்தில் இருக்க நம்மளே ஒரு நேரம் பார்த்து பயிர் போடுறோம், அந்தளவுக்கு நம்ம யோசிக்கிறோன்னா மிகப்பெரிய செல்வந்தன். அத்தனை ஒட்டகத்தை வைத்து மேய்த்தவன், அத்தனை ஆடை வச்சு மேய்ச்சவன், அத்தனை வேலைக்காரனை வச்சுருந்தவன், அவனுக்கு தெரியாதா? நம்மளாம் அறிவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த யோபு புஸ்தகத்தில் ஞானத்தை பற்றி பேசுகிறார்கள். எப்பொழுது ஞானம் என்ற வார்த்தை நமக்கு அறிமுகம் ஆகுவதற்கு முன்பதாகவே இந்த யோபு புஸ்தகத்தில் ஞானம் என்ற வார்த்தை வருகிறது. நம்மளாம் இன்னைக்கு உட்காந்து ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வருது யோபு புஸ்தகத்தில் மிருக சீரிஷ நட்சத்திரம் வருது, ஓரியன் ஸ்டார், வானசாஸ்திரம். நம்ம சொல்கிறோம் 9 கோள்களும் ஒன்றாக பாட்டெல்லாம் பாடுறாங்க. அங்கே 9 கோள் எங்கே இருக்குது? யோபு புஸ்தகத்தில் இருக்குது. படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் வரிசையாக எந்த அளவுக்கு அருமையான புஸ்தகம். நமக்கு வாழ்க்கை நடையை எவ்வாறு நாம் வாழ்வது என்பது நமது கையில் தான் இருக்குன்னு யோபு என்ன பண்ணுறான், கற்றுக் கொடுக்குறான். இந்த காலத்தில் உங்களுக்கு யோபு பொசிஷனில் நீங்கள் உங்களை நினச்சிக்கிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நிந்தனை நடக்கும்போது பிசாசானவன் தான் பண்ணுறான்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உங்கள் திருஷ்டியில் நீங்கள் நினச்சி பாருங்கள், என்ன பண்ணுவீங்க? ஒன்று கயிறு கட்டலாமா, இல்லை எங்கேயாச்சும் ஐயர்கிட்ட போய் மந்திரிக்கலாமா, இல்லை ஏதாவது குட்டி பூஜை பண்ணலாமா, இல்லைன்னா அங்கே போய் யார் சூனியம் வச்சா எடுக்கிற ஆள் யார், அவரை பிடி முதல்ல, அதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், ஆமாவா இல்லையா? பில்லி சூனிய இப்படி தான் நம்ம மைண்டை போகுமே தவிர உட்காந்து யோசித்து ஏன் இது நமக்கு நடந்துச்சுன்னு என்னைக்கு அதை யோசிக்கிறோமா? கிடையாது. ஏன் யோசிக்கிறது இல்லை? சாத்தா என்ன பண்ணிடுறான், நம்ம மூஞ்ச மறைச்சிடுறான். இதெல்லாம் நமக்கு சொல்கிறது இல்லை. யோபுக்கு சாத்தான் தான் நிந்திக்கிறான்னு தெரிஞ்சோன்னே இப்போ யோபு எந்த இடத்துல முட்டி போட்டு ஏதாவது அப்பா பிதாவின் ஏதாவது ஜோம் பண்ணானா? ஏன் பண்ணலை? தேவன் அவனோடு இருக்கிறார், தேவன் அவனுடன் சஞ்சரித்திருந்தார். அதனால அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெளிவாக தெரியும். இது கடவுள் அனுமதித்தது, இது கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம் என்று உணர்ந்தபடியினால் அவனை என்ன பண்ணல, முட்டி போட்டு முதலேருந்து ஜோம் பண்ணலை. அன்னைக்கு முட்டி போட்டு ஜோம் பண்ணி பிரச்சனை நடக்கும் போதே முட்டி போட்டு ஜோம் பண்ணியிருந்தாலும் நமக்கு இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வந்திருக்குமா, முன்னுதாரணம் வந்திருக்குமா? நமக்கு ஒரு சாத்தானை நேரடியாக தன்னை நிந்திக்கும் பொழுது இவ்வாறாக நாம் மேற்கொள்ள முடியும் என்பதை நமக்கு காட்டிவிட்டு போயிருக்கிறார் இந்த யோபு. சாத்தான் நம்ம வாழ்க்கையில் வரும்போது என்ன பண்ணணும், நமக்கு நிந்தனை வரும்போது ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக ஆலயத்தில் வந்து அமைதியாக உட்காந்து யோசித்து எங்கே தப்பு பண்ணோம், எதனால் நடந்துச்சு, அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு இந்த ஆலயத்தில் வந்து உட்காந்து யோசித்தோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும். வெளி உலகத்தை தேடி மற்ற இடங்களை தேடி நம்ம ஓடாமல் அமர்ந்தபடியில் உட்காந்து நமக்கு இருக்க ஞானத்தை ஞானமாக பயன்படுத்த வேண்டும். எனக்கு அறிவு இருக்கிற ஞானம் இருக்குது, என்னால் இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும் நினச்சா அது கர்த்தர் முன்னாடி எதுவும் எடுபடாது. ஏன்னா இதை கொடுத்ததே கர்த்தர் தான். கர்த்தர் நிந்தனையை அனுமதித்திருக்கும் பொழுது யோபுவால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அதை தெளிவாக புரிந்து வைத்திருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 3 பேர் வராங்க. அப்புறம் யெகூதுன்னு இன்னொருத்தன் வரான். அதுக்கப்புறம் தன் மனைவி, கண்ணு முன்னாடியே எல்லாம் அழியுது, ஒன்றுமே இல்லை, வறண்ட பூமி, அடுத்தடி எடுத்து எங்கே எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலை மொத்தமாக நிர்மூலமாக போச்சு. இனிமேல் அவனை உலகத்தில் வாழ்ந்தா என்ன வாழனா என்ன? இந்த கடைசி நிமிடம் வரை அவன் கையில் இருந்தது, மனதில் இருந்தது இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த விசுவாசம் ஒன்றுதான். அந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சு? கண்ணுக்கு முன்னாடி இருண்ட பூமியை மறுபடியும் ரெட்டிப்பாக அவன் கையில் தந்தது. என்ன வந்துச்சு? ரெட்டிப்பாக தந்தது. அதனால நீங்கள் சாத்தானை எதிர்க்கணும் அப்படின்னா லபோ திபோன்னு கத்திக்கிட்டு ஆச்சா பூச்சான்னு எங்கேயும் மந்திரங்கள்லாம் பண்ண தேவையில்லை. அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து வேதத்தை தொடர்ந்து நம்ம எங்கே இப்போ தப்பு பண்ணோம், ஏசப்பா ஏன் இப்படி எனக்கு நடக்குது, எனக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்லுங்கள். ஏன்னா இத்தனை நான் உங்களை தான் நம்பிட்டேன். ஆட்டு மந்த மெய்ப்பன் சொன்னதை அடிக்கடி காதில் வாங்கியிருந்தால் தான் இக்கட்டான சூழ்நிலையில் அந்த மெய்ப்பன் சொல்லுவது அந்த ஆடு காதில் விழும். திடீர்னு போய் அந்த மெய்ப்பன் கூப்பிட்றான் அந்த ஆட்டைன்னா அந்த ஆடு காதில் விழாது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அனுதினமும் வாரம் வாரம் அந்த சர்ச்சுக்கு வந்து எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த சர்ச்சுக்கு வந்து கடவுளோட வார்த்தை நம்ம காதில் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த மெய்ப்பனோட குரல் எப்படி இருக்குன்னாவது நமக்கு தெரியும். அப்போ தான் நமக்கு என்னைக்காவது ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உனக்கு பதிலளித்தாருன்னா உன் காதில் விழும். இல்லைன்னா உன் காதில் என்ன பண்ணாது? விழாது. மெய்ப்பனையே காணாத ஒரு ஆட்டுக்கு எப்படி மெய்ப்பன் கூப்பிட்டா தெரியும் சொல்லுங்கள்? நம்மளாம் பண்ணுற தவறு அப்படி தான். ஆலயத்தை என்ன பண்ணிடுறோம்? சடங்காச்சாரம் சம்பிரதாயமாக பார்க்குறோம். அப்படி என்றைக்குமே பார்க்கக்கூடாது. இந்த ஆலயன்றது நம்மளோட சரீரம், ஆலயன்றது நம்மளோட வீடு. நம்ம என்ன பண்ணணும்? அதை இந்த அனுதினமும் வந்து இந்த இடத்துல அமர்ந்து கற்று தேர்ந்தால், தீர விசாரித்து கற்று தேர்ந்தால் மட்டும்தான் அந்த மெய்ப்பனோட
செவி உங்கள் காதுக்கு கேட்கும், அந்த வார்த்தை உங்கள் காதுக்கு கேட்கும். இல்லைன்னா என்ன பண்ணுறது, கேட்காது. நீங்கள் என்னதான் உட்காந்து விருதா அழுது புலம்புனாலும் உங்களுக்கு எந்த மாற்றமும் வராது. நான் பல பேரை கண்டிருக்கிறேன், கேட்டும் இருக்கிறேன் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. திடீர்னு வந்து என்ன பண்ணுவாங்க, ஆலயத்தில் வந்து முட்டி போட்டு லபோ திப்போன்னு கத்துவாங்க, அழுவாங்க. என்னை வந்து இப்படி பண்ணிட்டியே, நான் உன்னை நம்பி தானே இருந்தேன் அப்படின்னு. கடவுள் திரும்ப வாய் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அங்கேயே திரும்பி கேட்டுருப்பார், எத்தனை நாள்மா வந்த, போன வாரம் வந்தியா அப்படின்னு திருப்பி ஒரு வார்த்தை கேட்டா நம்ம எங்கே மூஞ்சி வச்சுக்குவாங்க சொல்லுங்கள். அதனால் நம்மளோட பொறுப்பு என்ன, மெய்ப்பனோட வார்த்தை நம்ம காதில் விழணும்னா நம்ம அந்த ஆட்டு மந்தையில் முதல்ல இருக்கமானு தெரியணும் கிறிஸ்தவர்களா. அதுக்கப்புறம் அவர் நமக்கு உதவி பண்ணுவாரான்னு தெரிஞ்சால் அவர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்தோமான்னு பார்க்கணும். அந்த மந்தை தான் கிறிஸ்தவம், அதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். கரெக்டாக மைப்ப சொல்கிறத கேட்டு நடந்தமான்னு நமக்கு தெரியணும். அது என்ன, அந்த 10 கட்டளைகளும் அந்த பிரதான கட்டளைகளும். இதைப்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு தேவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். இக்கட்டான சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நடக்கும். இதை நல்லா மனசில் வச்சுங்க. யோபு புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த லபோதிப்போ, எந்த இதில் அல்லேலூயா கோஷி அதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த ஜபமும் பெருசாக கிடையாது. தன் வாழ்க்கை இயல்பு நிலையில் சாத்தானை மேற்கொண்டவன் யோபு. கடைசியில் அந்த சாத்தானுக்கு ரிப்ளை கூட கொடுத்த மாதிரி இல்லை, எல்லாத்தையும் ரெண்டு தனியாக கடவுள் கொடுத்துட்டார். ஏன்னா இட்ஸ் அ கவர்னன்ட் பிட்வீன் காட் அண்ட் சேட்டன். நடுவில் யோபு வந்து கொலாட்ரல் டேமேஜ். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது நம்ம மனசுக்குள்ளே இருந்தால் நம்ம என்றைக்குமே ராஜா தான். கடவுள் சொன்ன மாதிரி எப்படி நம்மளெல்லாம் யூதா கோத்திரத்தில் தேர்ந்தெடுத்தாரோ அதே போல் நம்மளும் என்றைக்குமே ராஜா. இதை மனசில் வச்சுக்கோங்க. யோபு புஸ்தகத்தை உங்களுக்கு கஷ்டம் வரும்போதில் அந்த யோபு எப்படி சாத்தானை மேற்கொண்டான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஜெபமணி நிறைவு செய்வோம். கிருபை நிறைந்த பரம தந்தையே, இந்த வார்த்தையை கேட்க எங்களுக்கு செவியை கொடுப்பீர், அதற்கு அவனுக்கு நன்றி கர்த்தாவே. அழைத்தவர் பலர், வந்தவர் சிலர். அதற்கேற்ப இங்கு வந்தவர்களின் காதுகளை நீர் திறந்திருக்கிறீர், அவர்கள் மனதில் நீர் பேசியிருக்கிறீர், அதற்கு அவனுக்கு நன்றி கர்த்தாவே. இவர்கள் குடும்பத்தை அனைவத்தையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஏதேனும் இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நீர் உமது வார்த்தையை இந்த வேதாகமத்தின் மூலயமாக அவர்கள் மனதில் விளக்கேற்றி அனைத்தையும் நீர் சுபமாக்கி தருமாறு நான் உமது பாதத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.